தஞ்சை மாவட்டம் திருவையாற்றில் தியாகராஜர் ஆராதனை விழா மங்கள இசையுடன் துவங்கியது. தஞ்சை மாவட்டம் திருவையாற்றில் சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான தியாகராஜ சுவாமிகள் ராமபிரான் மீது கொண்ட பக்தியால் பல்வேறு கீர்த்தனைகளை பாடினார். இவரது கீர்த்தனைகள் சங்கீத உலகில் முக்கிய இடத்தை பிடிப்பதால் உலகெங்கிலும் உள்ள இசைக்கலைஞர்கள் தியாகராஜருக்கு ஆண்டுதோறும் ஆராதனை விழா நடத்தி வருகின்றனர். இந்த ஆண்டு ஆராதனை விழா செவ்வாயன்று மாலை துவங்கியது. விழாவை உயர்நீதிமன்ற நீதிபதி ராமசுப்பிரமணியன் குத்து விளக்கேற்றி துவக்கி வைத்தார். இதில் பிரம்ம அறக்கட்டளை தலைவர் ஜி.கே. வாசன், மாவட்ட கலெக்டர் சுப்பையன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விழாவின் துவக்க நாளில் மதுரை சேஷகோபாலன் குழுவினரின் வாய்ப்பாட்டும், பின்னணி பாடகர் கே.ஜே. யேசுதாஸ் குழுவினரின் வாய்ப்பாட்டும் நடந்தன. வரும்போது நான் கேட்டது ரொம்ப பிரமாதமான விஷயம். அந்த ஆஸ்தானங்கள், ஒவ்வொரு ஆஸ்தானங்களும் இருக்கு. அந்த ஆஸ்தானம் தான். அது வேற இடத்துக்கு நம்ம வரவழைக்கலாம் நினைச்சிட்டு, இப்போ ஐயப்பன் கோவில் இருக்கு. ஐயப்பன் கோவில்னா அங்கே போய் தான் ஆகணும் மக்கள்னு சொன்னாங்க. அது அந்த ஸ்பீச்சில் நான் கேட்டது. ரோம்னா ரோம் தான். அது அந்த மாதிரி இருக்கிறச்சே இங்கே வந்து சன்னிதானத்தில் வந்தால் தான் அந்த சன்னிதான குணம் நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கும். எல்லாரும் மனப்பூர்வமாக இங்கே வரணும். இந்த கைங்கரியம் சங்கீதத்தை அதை வச்சு வாழ்றவங்களுக்கு ஒரு கடமை உண்டு. இங்கே வந்து ஒரு கீர்த்தனையாவது பாடணுங்கிற கடமை உண்டுங்கிறது மறக்கக்கூடாது. திருவையாறு நிகழ்ச்சியில நானும் என் கணவரும் பாடுறதுக்கு வந்திருக்கோம். வருஷம் வந்து பங்கேற்கிறதுல எப்பவுமே ஒரு மன நிறைவு, ஒரு சந்தோஷம். கர்நாடிக் மியூசிக் பாடுறவங்க எல்லாருக்குமே மும்மூர்த்திகள் ஒருத்தரான தியாகராஜர் வந்து ஒரு பெரிய மானசீக குரு. கர்நாடிக் மியூசிக் என்னன்னு புரிஞ்சுக்கணும்னா அவருடைய கிருதிகள், அவருடைய பாடல்களை பாடினாலே நமக்கு ராகங்கள் ரொம்ப அழகா புரியும். அந்த வகையில வந்து நமக்கு கிடைச்ச அந்த ஒரு மானசீக குருவுக்கு நம்மளால வேற ஒன்றும் பண்ண முடியாது. அவருடைய பாட்டு வேணா அவருடைய பர்த்டேக்கு வந்து இங்க பாடலாம், அவருக்கு ஆராதனையா நம்ம பாடலாம். அவருடைய வழியில அந்த மோட்ச மார்க்கத்துல ராமர் அடையறதுக்கு இது ஒரு சின்ன வழி. நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். தியாகராஜர் ஆராதனை விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பஞ்சரத்ன கீர்த்தனை வைபவம் வரும் 10ஆம் தேதி நடக்கிறது.